ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்கா விவகாரத்தில் அதிமுகவோட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சிக்கியிருந்தாங்க. இது குறித்து அதிமுகவை பற்றியும் விஜயபாஸ்கரை பற்றியும் ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. விஜயபாஸ்கரை பதவி விட்டே விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குட்கா விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த முக்கிய நபரே மாட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெங்களூர்லேருந்து கரூருக்கு கண்டெய்னர் லாரி வந்திருக்கு. அதை போலீஸார் செக் பண்ணும்போது அதில் 3563 கிலோ குட்கா மாட்டியிருக்கு. ஸோ இது குறித்து அந்த கண்டெய்னர் லாரி டிரைவர் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. கரூர்ல சில கடைகளுக்கு அது போறதா கேள்விப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அதன்படி ராயனூர் வெள்ள கவுண்டனூர் குடோன்ல சோதனை பண்ணியிருக்காங்க. 74.21 லட்சம் மதிப்புள்ள 14.84 டன் குட்கா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை பறிமுதலும் பண்ணியிருக்காங்க. அந்த குடோனோட ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த சுப்பிரமணி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த சுப்பிரமணி செந்தில் பாலாஜியோட உறவினர். ரீசெண்டாக தான் திமுக செந்தில் பாலாஜி அவங்களோட ஆதரவாளர்களாம் திமுக சேர்ந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா தொடர்ந்து இந்த குட்கா விவகாரத்தில் அதிமுகவுக்கு எதிராகவும் விஜயபாஸ்கருக்கு எதிராகவும் ஸ்டாலின் குரல் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதில் சம்மந்தப்பட்ட எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க தான் தொடர்ந்து இந்த குட்கா விவகாரத்துக்கு எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவை சேர்ந்தவங்களே அந்த குட்கா விவகாரத்துல முக்கிய குற்றவாளியா இருக்கிறது தான் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் குறித்து அதிமுகவினர்லாம் திமுக உள்ளவங்களே குட்கா விவகாரத்துல ஈடுபட்டுட்டு தொடர்ந்து அதிமுக உள்ளவங்க மேலேயே குற்றம் சுமத்துறது சரி கிடையாது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் அடுத்த கட்ட நடவடிக்கையா இதை பத்தி செந்தில் பாலாஜியை நேரில் சந்திச்சு பேச இருக்காங்களாம். ஸோ ஜனவரி 22 கரூர் மாவட்டத்துக்கு ஸ்டாலின் போக இருக்காங்களாம். ஸோ இந்த விஷயம்னால செந்தில் பாலாஜி ஸ்டாலினை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.